ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற பேசன் வந்து என் பழைய வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் உள்ள சாண்ட் ஃபில்டர். அது பிரேக் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகாது. ஸோ நான் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த பேசன் ஃபவுண்டனுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் இவ்வளோ ப்ராடாக இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப வெளியே கொட்டாது. ஆனால் கூட நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணால் ஒரு 5 days இந்த மாதிரி குறைஞ்சிரும். அகைன் நான் ஃபில் பண்ணுவேன். இது பாருங்கள், சன் இல்லை இப்போ, ஆனாலும் வாட்டர் வந்துட்டுருக்குல்ல. இது எப்படின்னா இந்த சோலார் பேனல் மூலமாக தான் இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஒர்க் ஆகுது. இப்போ சன் இல்லைன்னா இந்த சோலார் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஆனால் இதுக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு பேட்ரி வாங்கி வச்சுருக்கேன் அமேசானில். நான் கவர் போட்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி வாங்கிட்டிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். ஸோ சன் இல்லாட்டாலும் நைட்டெல்லாம் அந்த ஃபவுண்டன் ஒர்க் ஆகிட்ருக்கோம். அப்புறமா லான் ஷேரில் இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு ஹட் ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த அம்ப்ரெல்லா இருக்குது இல்லையா, இது வந்து பேட்டியோ அம்ப்ரெல்லா. இது உடஞ்சி போயிடுச்சு. அதனால அந்த உடஞ்சினா அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வந்து கிழிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து வாங்கிட்டு இதை அப்படியே அது மேலே போட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், காற்று அடிச்சதுன்னா செம்ம கூலாக நல்லாயிருக்கும். அது வந்து கிளாத் ட்ரை பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா இது அமேசானில் வாங்கிட்டு நான் அதை இது பண்ணியிருக்கேன். இது அந்த காங்க்ரீட் பிளாக்ஸில் வந்து நீங்கள் நெயில் போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கேப்ஸ் இருக்குது பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 day ஆயிடுச்சு. இந்த இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஆணியை போட்டிங்கன்னா ஈஸியாக நின்றுக்கும். ஸோ இது அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறதெல்லாம் இது பாருங்கள், இது என்னன்னா இது வந்து டாக் கேட்டு. ஆனால் நான் வந்து இதை இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் அந்த செடி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் நான் இதை யூஸ் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அது வந்து ரெட் யக்கா பிளான்ட் இது இருக்கு இல்லையா, ரெட் யக்கா பிளான்ட். இது சோலார் லைட், இதுவும் சோலார் லைட். அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஓகே, இதெல்லாம் இன்னும் பூக்கணும். இதெல்லாம் தன்னால் வந்தது, வீடு மாதிரி தான், அதனால பிடுங்கி போட்டுருவேன் கொஞ்ச நாளில். இதுவும் சோலார் லைட். இந்த தண்ணி சத்தம் பாருங்களேன், கேட்டுட்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல.